ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 9/2/2024 சோபகிருது ஆண்டு தை 26. தை அமாவாசை இன்று காலை 7:53 முதல் நாளை அதிகாலை 4:34 வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 43 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:52 வரை சகுனி, பின்பு மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் உள்ள நாளாக அமையும். சிக்கல்ன்றது முதல் சிக்கல் எங்கன்னா உங்களோட சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினால இந்த நாள் கடைசியில சிக்கலா அமையும். உதாரணத்துக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண சொல்றாங்க. அந்த ப்ரோக்ராமிங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த நாளை ஒரு சோம்பேறித்தனமா கடத்துவீங்க. கடைசியா முடியும் போது உங்களோட டீம் லீடர் ஒரு டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். அப்ப அதனால உங்களுக்கு சிக்கல் வரும். கடன் வாங்கியதால் சிக்கல். கடன் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை இப்ப கேட்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சிக்கலாக அமையும். திடீர் எதிர்பாராத விபத்துக்கள். எப்படின்னா, நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு யாராவது கிராஸ் பண்ணிட்டு உங்க மேல இடிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு சிக்கலாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்கள்ல பிரச்சனை இருக்கும். கண்கள்ல சில பேருக்கு ஆபரேஷன் செய்யற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலை கொண்டு வரும். அதனால கண் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அது என்ன விஷயம், எதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லி நல்ல டீட்டெயிலா அவங்களோட அட்டெண்டர்ஸ் எல்லாருமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷனுக்கு உண்டான பர்மிஷனை கொடுங்க. தெரியாதனமாக அவசரப்பட்டு ஆபரேஷன் பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கலாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன? திடீர்னு அலர்ஜி ஆகிறது, கும்பல் வர்றது, டஸ்ட் அலர்ஜி ஆகிறது. இதனால உங்களுக்கு அந்த நாள் பூரா ஒரு சிக்கலாக அமையும். அப்படி என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போதே மாஸ்க் போட்டுட்டு போங்க. அப்போ இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. கொஞ்சம் அதுக்கு பிரயத்தனமா மாஸ்க எக்ஸ்ட்ராவா 2-3 உங்க பேக்ல வச்சுக்கிறது நல்லது. சில பேர் வாக்கு கொடுத்துருவாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இது எப்ப ஆரம்பிக்கணும்? காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. காலையில ஒருத்தர் நபர் கேட்கிறாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க வாக்கு தந்துடுவீங்க. அந்த வாக்கு கொடுத்ததுனால நாள் கடைசியில அதுவும் ஒரு பெரிய சிக்கலாக மாறிடும். அதனால யாரு காலையில கேட்டாலும் சரி, உங்களோட வார்த்தைகள் வாக்கு கொடுக்காம
சரி நான் பண்ணி கொடுக்குறேங்க, நான் செஞ்சு தரேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா ப்ராமிஸா சத்தியமா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நீங்களே போய் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. பரிகாரம். உங்க வீட்டிலேயே பெருமாளுக்கு பஞ்சமுக குத்து விளக்கு ஏத்த வேண்டும். அந்த பஞ்சமுக குத்து விளக்குல 5 திரி போடணும். அப்போ 2 குத்துவிளக்கு வேணும். அப்போ ஒரு குத்துவிளக்குல 5 திரி, இன்னொரு குத்துல 5 திரி, டோட்டலா ஒரு 10 திரி போட்டு நெய்யினால தீபம் ஏத்தணும். அந்த தீபம் ஏத்தும் போது நான் சொல்ற மந்திரத்தை மனசார சொல்லுங்க. அந்த மந்திரம்னா என்னன்னா, நான் சொல்ற மந்திரத்தை மனசார சொல்லுங்க. 27 தடவை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி மணவாளா நமக. ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி மணவாளா நமக. ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி மணவாளா நமக. இந்த மந்திரத்தை மனதார 27 தடவை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்த போல் இருக்கிற எல்லா விதமான சௌபாக்கியங்களும் அருள்வார்கள். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல 4 வீலர் ஓட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, ராஷிங்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 4 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுனாவே பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம கார் ஓட்டுறோம், கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கார் ஓட்டினாவே பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.